வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சுட்டி பாய்ஸ் vlogs. இன்னைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் vlogல வந்து நம்ம கொடைக்கானல் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அவங்க கொடைக்கானல் சீரீஸில் வந்து நம்ம போகிறது, இங்கேருந்து போகிறது ப்ளஸ் அப்புறம் கொடைக்கானலில் போயிட்டு ஹோட்டல் தமிழ்நாடுல வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் மார்னிங் 6:30க்கு கிளம்புனோம் வீட்டில் இருந்து. இப்போ வந்து போரூர் டோல்கேட்லேருந்து தாண்டி ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணி நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து எப்படி போகணும்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்னிங்கே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து 24/1/2026. மார்னிங்கே வந்து காலைல சென்னையில் கிளம்பும்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரிஸ்லிங்காக இருக்குது, பயங்கர பனி, ரொம்ப குளிராக, இங்கேயே ரொம்ப குளிராக தான் இருக்குது. கொடைக்கானலில் வந்து மினிமம் 5 to 6 டிகிரி வரைக்கும் கூட போகுதுன்னு சொல்லி ஃபோர்காஸ்ட்டில் பார்த்தோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நம்ம வந்து திருச்சி, திண்டுக்கல் அந்த ரூட் வழியாக ரெகுலர் ரூட் வழியாக தான் பிளான் பண்ணிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட vlogல இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அங்கே முக்கியமான இடத்தெல்லாம் நாங்கள் அப்படியே காட்டிகிட்டே போகிறோம். இந்த சீரீஸ் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக வண்டலூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். வண்டலூர் தாண்டலை, வண்டலூர் ஜஸ்ட் ரீச் ஆகிறோம். சென்னையிலே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது இன்றைக்கி மார்னிங். சில்லுன்னு தான் இருக்குது நல்லா. ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு, அது இல்லாமல் வின்டர் சீசன் வேறு இல்லை, அதனால் வந்து ஒரே சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலாக கூகுள் மேப்பு காட்டுற மாதிரி இன்னும் 9.5 hours காட்டுது. 9 hours 30 minutes கொடைக்கானல் வரைக்குமே. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. டிராஃபிக் ஜாம் இருக்கா என்ன எதுன்னு தெரியல. இதில் வேறு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு, அப்புறம் டீ பிரேக், அந்த மாதிரிலாம் பிரேக்லாம் எடுப்போம். 9.5 hours இப்போ டைம் எவ்வளோ? 7 ஆகுது. என்ன ஒரு 6 o'clock செய்யலாம். லஞ்சு பிரேக்கு அதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன். லஞ்சு ஒரு 6 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகணும் ஆஸ் பர் பிளான். பார்க்கலாம். இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே மார்னிங்கு, பட் இருந்தாலுமே இப்போயுமே ஒரே கொஞ்சம் நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இப்போ லாங் வீக்கெண்டுன்றதுனால நிறைய பேர் டூர் கிளம்பிட்டாங்க போல இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போகுது பாருங்கள், எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போகுது பாருங்கள். டைம் 8:30 ஆகுது. இப்போ வந்து நாங்கள் இதுக்கிட்ட போயிட்டுருக்கோம், சிங்கப்பெருமாள் கோயில் அந்த டோல்கேட்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். அப்படியே பயங்கர ஃபாகியாக இருக்குது பாருங்கள். இன்னும் சன்லைட்டே வரல இன்னைக்கு. சன்லைட் லீவ் எடுத்துச்சு. ஆமாம்,
மதுராந்தகம் அந்த ஏரியாவில் போயிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மதுராந்தகம் லேக், அதை தாண்டிடும். ஸ்டாப்பே பண்ணி ஓகே. ஊர்வசி சைவ உணவகம் இவன் தான். பட் வந்து இங்கே ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்குது, க்ரௌடாக இருக்குது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். அதனால் அந்தளவுக்கு நமக்கு டைம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு ஏதாவது பக்கத்தில் சின்ன ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. அதனால் ஹோட்டல் நல்லாயிருக்கு, ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு, வெயிட் பண்ணி சாப்பிட்றதா சாப்பிட்லாம். குரு பவன் ஸ்ரீ குரு பவன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் கூட நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஹைவேயில் அப்படியே ஒட்டின மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. நல்லா டாய்லெட் ஃபெசிலிட்டி, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து மசால் தோசை, அப்புறம் வந்து பூரி, பொங்கல் அதெல்லாமே வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்தது. சட்னிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. பூண்டு சட்னி வேறு லெவலில் இருந்தது. மற்ற சட்னிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பூண்டு சட்னி ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அது அத்தன்டிக் ஐயர் வீட்டு சட்னின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு நல்ல ஸ்பாட்டு அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நீங்களும் வந்தால் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து 12:35 ஆகுது. நம்ம திருமாந்துறை டோல் பிளாஸா தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆஸ் பர் கூகுள் வந்து இன்னும் 5 hours 15 minutes வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு ஆகும்னு சொல்லுது. பார்க்கலாம். இடையில நாங்கள் லஞ்ச் வேறு கம்ப்ளீட் பண்ணோம், டீ பிரேக் அதெல்லாம் எடுப்போம். அதோட ஆஸ் பர் பிளான் நம்மளோட பிளான் படி தான் போயிட்டு இருக்கோம். 6 o'clock இல்லை 6:30 அந்த மாதிரி போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். மழை வர மாதிரி தான் இருக்கு. ஒரே கருமேகமா இருக்கு. ஒரே க்ளவுடியா இருக்கு. வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மூடியா. ஆமா, டிராவல் ஸ்டார்ட் பண்ணா சன்லைட்டே வரல फ्रेंड्स. நடுவுல கொஞ்சம் லைட்டா வந்து திருப்பி பட் டிராவல் பண்றதுக்கு இந்த கிளைமேட் நல்லா தான் இருக்கு. நீ பாய் ஆட்டாத கொஞ்சம் கேமரா நேரா வை. வீடியோ போயிட்டு இருக்கு. என்ன மக்கே? பாடலூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஒரே பயங்கர மழையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அப்படியே ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா ஹெவியாக மழை வரும்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து 1:10. கரெக்டாக பாடலூர் அந்த பிரிட்ஜ் தாண்டி ஏறிட்டு இருக்கோம். பிரிட்ஜ் மேலே அப்படியே போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பெட்ரோல் பங்க் வரும். லெஃப்ட்டில் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் A2B அதெல்லாம் இருக்கும். அங்கே ஒரு சின்னதாக ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம்.
திருச்சி வந்து இன்னும் 39 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது ஒரு 1/2 hour டைமில் போயிட்டோம் நினைக்கிறேன். திருச்சி கிராஸ் பண்ணிடுவோம். பிட்வீன் திருச்சி அண்ட் திண்டுக்கலுக்கு இடையில தான் வந்து இன்றைக்கி லஞ்சு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் கரெக்டாக போகிறோமா? எங்க கூடயே டிராவல் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க. திண்டுக்கல் போனதுக்கப்புறம் அந்த கொடைக்கானல் இந்த ஹில்ஸ் கிளைம்பிங் வந்து எவ்வளோ ஃபன்னாக இருக்குதுன்னு தெரியல. பார்ப்போம். இப்போ எப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கா இல்லை வந்து நல்லா ட்ரையாக இருக்கான்னு தெரியல. நாங்களே தான் ஃபஸ்ட் டைம் காரில் போகிறோம் கொடைக்கானலுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தொப்பூர், வேப்பூர், பாடலூர் அதெல்லாம் தாண்டி திருச்சி முன்னாடி இருக்காங்க A2B பங்க் கிட்ட நிறுத்திருக்கோம். கடையார் ஆனந்த பவன் அதெல்லாம் இருக்கா, பாரத் பெட்ரோலியம் பங்க் கிட்ட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அப்படியே ஏர் ஃபில் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கோம். ஒரு 5 minutes பிரேக்கு. பாருங்கள், இப்போ ஒரே ட்ரிஸ்லிங்காக இருக்குது. கிளைமேட் காமாக இருக்குது, நல்லாயிருக்கு. அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே சும்மா டீசல் போட்டுட்டு 5 minutes ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், ஒரே மங்கி ஃபேமிலி ஒன்று வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்குங்க. ஒரே பயங்கர வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்குங்க. எவ்வளோ வாழ்த்தனம் பண்ணுது பாருங்கள் அந்த குட்டி மங்கி. ஆமாம், இங்கே ஒரு மங்கி இருக்குப்பா. க்ளோஸ் அப்ளை காட்டலாம். இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது. கியூட் மங்கி ஃபேமிலி. ஆமாம், அதோட பாப்பா மங்கிக்கு வந்து பெயின் பார்த்துக்கிட்டு இருக்கு அழகாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருச்சி என்ட்ரு ஆகிட்டோம். டைம் வந்து 2 o'clock ஆகுது, 2 PM. திருச்சி காவேரி பிரிட்ஜெல்லாம் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ திண்டுக்கல் ஒரு அந்த பைபாஸ் வழியாக என்ட்ரு ஆகி அப்படியே திண்டுக்கல் போனோம். போகிற வழியில் பார்க்கலாம் ஏதாச்சும் முக்கியமான பிளேசஸ், நல்ல ஹோட்டல் ஏதாவது இருந்தால் அங்கேயே லஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா திண்டுக்கல் போய்ட்டு லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கோம். இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு 202 கிலோமீட்டர் காட்டுது. கொடைக்கானல் கரெக்டாக ஹோட்டல் தமிழ்நாடு வரைக்கும் மேப் போட்டிருக்கோம். 202 கிலோமீட்டர் காட்டுது. மேக்ஸிமம் ஒரு 3 hours. இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகிறோம் அப்படின்னா ஒரு 4 hours கூட வச்சுக்கலாம். 6:30 ஆஸ் பர் அவர் பிளான் கரெக்டாக போயிட்டுருக்கோம். திருச்சி டவுன் உள்ள என்ட்ரு ஆனதுமே ஒரே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. பாருங்கள், காவேரி ஆறு அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜ் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் பிரிட்ஜ் இந்த பக்கம் வரும். ரெண்டு பிரிட்ஜுக்கும் இடப்பட்ட ஏரியா தான் வந்து ஸ்ரீரங்கம். ஒரு ஐலாண்டு மாதிரி ஸ்ரீரங்கம். ஆல்ரெடி திருச்சியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். சும்மா எதுக்கும் நமக்கு தெரியுதே இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்டேட் பண்ணுறேன். ஓகே, லெஃப்ட் திரும்பினா பூண்டி போயிடலாம். பூண்டி, கல்லணை. பூண்டியில் பூண்டி மாதா இந்த பக்கமும் ஒரு ரூட்டு தான் பூண்டி போகிறது. திண்டுக்கல் ரோடு, திண்டுக்கல் நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம திருச்சி டவுனில் வந்து பிரிட்ஜெல்லாம் ஏறி கூகுள் காட்டின மேப் படி நம்ம திண்டுக்கல் ரோட்டில் இப்போ என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே எடுத்த உடனே நிறைய சென்னையை விட திருச்சியில் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திருச்சியில் வந்து சன்லைட் இருக்குது. சென்னையில் வந்து இன்றைக்கி
ஒரே ஆரம்பமே ஒரே ட்ரிஸ்லிங் ஆகும், நேஷனல் காலேஜ்னு ஒன்று இருக்கு. ஒரே மழையாகவும் இருந்துச்சு. பட் திருச்சியில் வந்து கொஞ்சம் நார்மல் கிளைமேட்டாக இருக்குது, கொஞ்சம் வெயிலும் லைட்டாக ட்ரிஸ்லிங் கிளைமேட்டு. திருச்சியில் வந்து 27 டிகிரி செல்சியஸ் காட்டுது, சென்னையில் வந்து 22, 23 காட்டுச்சு. சென்னையை விட கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது திருச்சி இப்போ இன்னைக்கு. ஏதோ கட்சி மாநாடு நடக்குது போல், எங்கே பாரு ஒரே பேனராக இருக்குது, ஏதோ எல்லோ பிங்க் அப்படிலாம் போட்டு ஏதோ குடி போட்டு மாநாடு போடுறாங்க. திண்டுக்கல் ரோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணப்பாறை அந்த ஏரியாவில் இருக்கோம். திருச்சி டு திண்டுக்கல் போகிற ரூட்டில் மணப்பாறை இருந்தாங்க. ஸ்ரீ சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து முறுக்கு வாங்கினோம், மணப்பாறை முறுக்கு. நல்லா இப்போ தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டுருந்தாங்க, தெரியுதுங்களா? ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க அக்கா. ஒரு பாக்கெட் 50 ரூபான்னு சொல்லிட்டு சேல் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் ஃபேமஸ் திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னு ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து திண்டுக்கல் பிரியாணி சொல்கிறோம், நல்லா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சென்னையிலலாம் அந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 50 பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். 100 ருபீஸ்க்கே வந்து அதே குவாலிட்டியில் தான் இருக்குது. நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமஸ் திண்டுக்கல் பிரியாணி இல்லை திண்டுக்கல் பைபாஸ் ரோடு மணப்பாறை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு திண்டுக்கல் பிரியாணி பண்ணுங்க.
இங்க வந்து பொருட்காட்சி போட்டிருக்காங்க. கரெக்டா கொடைக்கானலுக்கு இப்போ திண்டுக்கல் ரோட்ல இருந்து திண்டுக்கல் தேனி ரோட்ல இருந்து நாங்கள் அப்படியே ரைட்டு திரும்பிட்டோம். திண்டுக்கல் தேனி ரோட்ல உள்ள ரைட்டு திரும்பிட்டோம். தேனி குமிளி தேனி ரோடு அப்படியே உள்ள போகிறோம். ஆமாம், போனால் அப்படியே நேராக போனோம்னா தேனி குமிளி சபரிமலை கூட போகலாம். தேனி வந்து இவரோட ஊரு. தேக்கடி எல்லாமே வந்து ஊர் தான். தேனி தான். தேக்கடியில் வந்து தேக்கு மரம் இருக்கும் நிறையா. இங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து தேனி ரோடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் டபுள் ரோடு இதுதான் தெரியல. ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் வந்து பார்ப்போம். இந்த ரோடு வந்து கொஞ்சம் இப்படிதான் இருக்கு. சிங்கிள் ரோடாக தான் இருக்கு. போக போக எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். சிங்கிள் ரோடு ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணலாம். யாரும் இப்போ ஆப்போசிட்டில் வருவாங்க சொன்னாங்க. ஓகே ஓகே, நல்லா கவனமாக ட்ரைவ் பண்ணணும். கொஞ்சம் கமர்ஷியலா இங்க கொஞ்சம் கடைங்கெல்லாம் இருக்கு. ஹைவே மாதிரி இல்லை. ஹைவே இல்லை தானே? ஹைவே கிடையாது, இது ஹைவே கிடையாது. இது வந்து மேபி ஸ்டேட் ஹைவேவாக இருக்கும். பட் இந்த மாதிரி டபுள் ரோடு தான். சிங்கிளாக தான் போகணும் முன்னாடி. அதனால தான் வெறும் 89 கிலோமீட்டர் தான். ஆனால் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 33 minutes காட்டுது. அது வந்து ஹில்ஸ் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வச்சா கூட இந்த ரோட்லேயே உங்களுக்கு டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால தான் ரொம்ப டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக காட்டுது, அதிகமாக காட்டுது. சாரி, டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து 9.5 கிலோமீட்டர். 89 கிலோமீட்டர் டோட்டல் போகணும் நம்ம இன்னும். ஆனால் டைம் வந்து 2 hours 32 minutes காட்டுது டைம். சரி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக போங்க, நமக்கு டைம் இருக்குது. 2 hours வச்சாலுமே 7 o'clock போயிடும் நம்ம. மேக்ஸிமம் 7 o'clock. மினிமம் அதுக்கு முன்னாடி கூட ரீச் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோட்டல் அபூர்வா பியூர் வெஜ் காஃபி ஷாப்னு ஒன்று இருக்குது. ஏதோ பைசன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் இரு. நீ வந்து
பஞ்சம்பட்டி. இனிஷியல் இருந்தால் இனிஷியலோட சேர்த்து சொல்லணும். ஏன்னா வேறு ஏதாவது இனிஷியல் போட்டு வேறு ஏதாவது ஊர் இருக்கும். என் பஞ்சம்பட்டி. ஆமாம். யோகிராம் கிராண்ட். ஸ்லோவாக போங்கப்பா சிங்கிள் ரோட்டில். வீடியோ இஸ் கோயிங் ஆன். ஆயிடுச்சா மதியானம்? In 500 meters, at the roundabout, take the second exit. அப்போ வந்துடுமாப்பா? வந்துட்டோமாவா? இன்னும் நிறைய போகணும் இருந்துச்சு. மழை பாதையே போகல இன்னும். போட்டு தெரியாம இருக்கு. அதான் வாங்கி போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணுறது. அந்த போர்டு பாருங்க. மதுரை வந்து 53 கிலோமீட்டர், தேனி 59, கோவிலி 123, பழனி 52 கிலோமீட்டர். ஆமாம். இப்போ வத்தலக்குண்டு தாண்டி கொடைக்கானல் போகிற ஆன் தி வேல வந்து இட்லி கஃபே லைவ் அண்ட் ஹாட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் கம் டீ ஷாப் மாதிரி இருக்குது. ஸோ வந்திருக்கோம் பாருங்கள். நல்லா இருக்குது. நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் காஃபி குடிக்கலான்றதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பாருங்கள் நல்லா இருக்குது. அருமையான லொக்கேஷன். இதான் நம்ம காரு. பசங்களாம் போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, காஃபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை. இந்த ரைடு திருநா கொடைக்கானல் 52 கிலோமீட்டர்ஸ். இந்த ரைட் எடுக்கிறோம். ரைட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போனா கொடைக்கானல் 52 கிலோமீட்டர்ஸ். கொடைக்கானல் ஹில்ஸ் எல்லாம் அப்படியே தாண்டி தான் கொடைக்கானல். இந்த போர்டு போட்டுருக்காங்க பாருங்க, கொடைக்கானல் ஸ்டார் லேக். ஆக்சுவலாக அங்கே தான் நம்ம போகிறோம். ஸ்டார் லேக் பக்கத்துலேயே தான் நம்மளோட ஹோட்டல் இருக்குது. தமிழ்நாடு. இங்கே அப்படியே ஹில்ஸ் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டான பிளேஸில் தான் நம்ம காஃபி பிரேக் எடுத்தோம். காஃபி பிரேக் எடுத்ததுலேருந்து அப்படியே ரைட்டு கொஞ்சம் தூரம் வந்து ரைட்டு. இங்க கூட இருக்கு. கொடை வெல் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கொடைக்கானலோட பேஸ். ஆமாம், கொடைக்கானலில் மலை அடிவாரத்தில் போயிட்டு இருக்கோம். இப்போ இனி நம்ம அப்படியே மலை ஏற வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னாக்கா 2 சைடும் மரம், நடுவில் அப்படியே கொடைக்கானல் 54 கிலோமீட்டர் போர்டு போட்டுருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக இப்போருந்தே மலை ஏறிட மாட்டோம். நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். அந்த ரைட்டில் கெங்குவார்பட்டிலாம் போட்டுருப்பாங்க. ஒரு கெங்குவார்பட்டி. மரியம் மஸ்ஜித்னு ஒன்று இருக்குது. இங்கே கூட டீ கடை இருக்குது. டீ ஷாப்ஸ் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அடியில் வரைக்குமே டீ ஷாப்ஸ் இருக்கும். கொடைக்கானல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு வரைக்குமே ஃபுல்லாக நைட்டு எங்கே வேணாலும் டீ ஷாப்பு எல்லாமே இருக்கும். பெட்ரோல் பங்க் இருக்குது அடியிலே. எஸ்கேஎம் ஃபுட் பார்க் நல்லா டெவலப்டாகவே இருக்குது. இந்த இது மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரிலாம் இருக்குது. கெங்குவார்பட்டி ஏதோ ஸ்கூல் ஒன்று இருக்குது போல. அந்த ரைட்டாக லெஃப்டில் போனோம். கொடைக்கானல் வன உயிரினம்னு பார்த்தோன்னாக்கா மேக்ஸிமம் இங்கே வந்து இது இருக்கும். ஏன்னா பைசன் இருக்கும், மங்கி, பைசன், மான் இருக்கும், அப்புறம் யானை இருக்கும். எல்லா இடத்துலையுமே யானை பப்ளிக் இடத்துக்குலாம் வராது. ஃபாரஸ்ட் உள்ள இருக்கும். டீப் ஃபாரஸ்ட் உள்ள. இப்படிதான் வழி போயிட்டு இருக்கு. இந்த வழியா நிறைய ஊருங்க இருக்கும் போல இருக்கு. மன்னவனூர் 67 போட்டிருக்கு. பூம்பாறை வந்து மன்னவனூர் பூம்பாறை 2 போட்டிருக்கு. 67-80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த மன்னவனூர் பூம்பாறையெல்லாம் இது தாண்டி கொடைக்கானல்லாம் தாண்டி அது ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் மேலே 35 கிலோமீட்டர்ஸ் போகணும் நினைக்கிறேன்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரோட்ஸ்லாம் அப்படியே. 2 பக்கமும் புளிய மரம்லாம் வச்சு மலைவில் வேகம் தவிர அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க ஒரு எஸ் பெயிண்ட் மாதிரி ஒன்று வருது. நம்ம பொறுமையாகவே போவோம், நம்ம ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நமக்கு லீவ் இருக்கு. ஆமாம், ஒரு நாள் லீவ், 2 நாள் லீவ் இருக்கு. அர்ஜென்ட். அதுக்குள்ளே இப்போ தான் மணி 6 ஆயிடுச்சு. ஆனால் இருட்டலை. ஆனால் அதுக்குள்ளேயே எல்லாம் ஹெட்லைட் போட்டு வராங்க. ஒருவேளை மேலேருந்து இறங்கி வரதுனால அங்கே ஒரே இருட்டாக இருக்குமா இருக்கலாம். மலைவில் வேகம் தவிர. ஓகே, ஃபேமிலியே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கொடைக்கானல் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபேமிலியாக நாங்கள் ஓன் காரில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். முன்னாடி பேச்சுலராக இருந்தப்போ பஸ்ஸில் வந்திருக்கேன் நான். ஆமா, கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ்ல கழிச்சு நாங்கள் இப்போ தான் போனேன் நீ போனேன் நீ என்ன இந்த அப்படியே நாம கொடைக்கானலுக்கு ரைட் எடுத்ததுல இருந்து இந்த வழி அப்படியே நல்லா 2 சைடும் மரமா நல்லா. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அப்படியே ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த ஹில்ஸ் தெரியுது பாருங்க. ஆமா, அவ்வளோதான். ஹில்ஸில் ஏறிட்டோம், அப்படியே சுற்றி கொடைக்கானல் ஹில்ஸில் போய் ஏற வேண்டியதான். கீழே அந்த செக் போஸ்ட் இங்க தெரியுது, மேல தெரியுது பாருங்க. கொடைக்கானல்ல வந்து பிளாஸ்டிக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட். கொடைக்கானல் உள்ள போயினா ஸ்ட்ரிக்ட்டா பிளாஸ்டிக் போடக்கூடாது. இங்க லோக்கல்ஸே பாருங்க, வந்து கொடைக்கானல் நகராட்சி. ஓகேவா, இங்க ஒரு லோக்கல்ஸே வந்து பிளாஸ்டிக் போட்டா திட்டுவாங்க. அதனால பிளாஸ்டிக்ஸே உள்ள எடுத்துட்டு போய் எதுவும் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த போர்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆமா, இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சோதனை சாவடி மாதிரி செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாங்க. போர்டு பாருங்க, தெரியுதா?